வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நிறைய ஃப்ரேசஸ் வந்து நாம் வந்து கற்று வச்சுட்டோம்னா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதவும் செய்யலாம். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 6 such யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் கற்றுக்கலாம். நம்பர் 1, இன் எனி கேஸ். என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் சரி, எது எப்படி போனாலும் சரி. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, எது எப்படி போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரின்னு. அதைத்தான் இங்கிலீஷில் இன் எனி கேஸ்ன்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். என்ன நடந்தாலும் சரி, எது எப்படி போனாலும் சரி, நாம் செலவுகளை வந்து பாதியாக்கணும். இன் எனி கேஸ் we will have to halve the expenses. In any case we will have to halve the expenses. கவனிச்சிங்களா? ஒரு வேர்பு கற்றுன்னு இருக்கோம். என்னது அது? ஹாவ், HALVE. என்ன அர்த்தம்? பாதியாக குறைக்கிறது. ஹாஃப்னா அது நவுன், பாதின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்பு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ கற்றுன்னு இருக்கோம். நெக்ஸ்ட் போகலாமா? நம்பர் 2, ஃபார் ஃபியர் ஆஃப். என்ன அர்த்தம்? பயத்தின் காரணமாக அல்லது பயந்துண்டு. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பயந்துண்டு அல்லது பயத்தின் காரணமாகன்னு. அதுதான் இங்கிலீஷில் ஃபார் ஃபியர் ஆஃப்னு சொல்கிறோம். ஒரு நம்ம எக்ஸாம்பிள் கூட தமிழில் பேசுவோம், சொல்லுவோம், மழைக்கு பயந்துண்டு நாங்கள் வெளில போகல. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு, சிகிச்சைக்கு பயந்துண்டு உன்னோட வியாதியை மறைக்காத. ஃபார் ஃபியர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டோன்ட் ஹைட் யுவர் சிக்னஸ். ஃபார் ஃபியர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டோன்ட் ஹைட் யுவர் சிக்னஸ். நல்லா கவனிங்க. சிக்னஸ்னால் வியாதி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹைடுனா மறைக்கிறது. அதோட 3 ஃபார்ம்ஸ் என்ன? V1, V2, V3. ஹைடு, ஹிட், ஹிடன். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன? நம்பர் 3, பை ஏர். பை ஏர்னா ஃப்ளைட்டில், விமானம் மூலமாக. பை வாட்டர், இதுக்கு என்ன அர்த்தம்? ஷிப்பில் இல்லாட்டி போட்டில் போகிறது. அதே மாதிரி பை ரோட்னா ஒரு சாலை மார்க்கமாக போகிறது, பஸ்ஸுலேயோ அல்லது ட்ரெயின்லேயோ போகிறது. அதே மாதிரி பை வாக் அப்படின்னா நடந்து போகிறது. சொல்லுவோமா அடிக்கடி, நடந்து போகிறத பை வாக்குன்னு. ஆனால் இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நடந்து போகிறத பை வாக்குன்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் ராங். மாறாக என்ன சொல்லணும்? ஆன் ஃபுட் அப்படி தான் சொல்லணும். சரி, பை ஏர் அப்படின்னா ஃப்ளைட்டு மூலமாக, விமானம் மூலமாக. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். இட் வில் டேக் 3 hours பை ஏர். இட் வில் டேக் 3 hours பை ஏர். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். என்னது? நம்பர் 4, அவுட் ஆஃப் ஹேண்ட். அதாவது என்ன? கை மீறி போகிறது, கையை விட்டு போகிறது. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, கையை விட்டு போகிறது அல்லது கை மீறி போகிறதுன்னு. அதை தான் இங்கிலீஷில் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். வேலையின்மை அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த பிரச்சனை வந்து நம்மளோட கையை மீறி போயின்னு இருக்கு, கையை விட்டு போயின்னு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹேண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 5, அட் அ லூஸ் எண்ட். என்ன ஃப்ரேஸ் இது? at a loose end. என்ன அர்த்தம்? அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அதைத்தான் at a loose endன்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் வந்து ஒரு பழைய படத்துக்கு போனேன். I was at a loose end and I went to see an old movie. I was at a loose end and I went to see an old movie. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். என்ன பார்க்க போகிறோம்? for certain, உறுதியாக அல்லது நிச்சயமாக. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, நிச்சயமாக அல்லது உறுதியாகன்னு. அதை தான் இங்கிலீஷில் ஃபார் சர்டன் சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். எனக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரியும், நிச்சயமாக தெரியும், அவன் திரும்பி வரமாட்டான். ஐ நோ ஒன் திங் ஃபார் சர்டன், he won't come back. I know one thing for certain, he won't come back. My dear viewers, useful phrases ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.